கருமேளத்தின் வணக்கத்தோடு இன்று ஒரு மிகச் சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கலாம். மலரோட தோற்ற நிலைகள் 7 படிச்சிருப்போம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு படிச்சிருப்போம். இதில் முதல் நிலை என்னென்னா அரும்புன்னு சொல்லுவோம். உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. அரும்பில் இருந்து அடுத்த நிலை மொட்டு. இதுதான் மொட்டு நிலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த மொட்டு நிலையிலிருந்து அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். விரிய தொடங்கக்கூடிய நிலையான முகை நிலைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மலர் கூட காமிக்கலாம் பாருங்கள். முகை நிலை எந்த மொழியிலுமே இந்த மாதிரி சிறப்பு இருக்காது. மலர்னால் அதற்கினியான ஒரு சொல்லு தான் இருக்கும். ஆனால் விழுற நிலைக்கு வர நம்ம தமிழ் மொழியில் தான் அந்த சொற்கள் இருக்குது. இது எல்லாமே முகை நிலைன்னு சொல்லுவோம். இது மலர்ந்த நிலை. மலர்னு சொல்லலாம். அந்த மலர், அலர் எல்லாமே நம்ம நிறைய புத்தகத்தில் படிச்சிருக்கோம். மலர், அலரும் மலர்ந்த நிலைகள். இது ரெண்டுமே மலரும் அலரும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீன்னு சொல்லுவோம். மரம் செடியிலேருந்து பூ கீழே விழுற நிலைக்கு பேர் தான் வீன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பூ வாடின நிலை, அந்த காஞ்சி போன நிலையை செம்மல்னு சொல்லுவோம். இதுதான் பூவின் தோற்ற நிலைகள். முதல்ல அரும்பெடுத்து மொட்டாகி, முகையாகி, மலராகி, அலராகி, வீயாகி, செம்மலாக நமக்கு விழுது. இந்த தகவல் அனைத்துமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பான தகவல். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.